இதில் தனியாக அரை கப் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற சீனி அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற தேங்காய் பால் அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் பாலுக்கு பதிலாக தேங்காய் துருவி கூட போட்டுக்கலாம். ஆனால் தேங்காய் பாலை ஊற்றி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ இனிப்பு கூழ் ரெடி ஆகிட்டு, இப்போ கூழ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நம்ம 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம். பிஞ்சளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா உப்பு கரையும். நம்ம எடுத்து வச்சுக்கிற கூழ் கூட அது தயிரை ஊற்றிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அது நம்ம மேலே போட்டுக்கலாம். இப்போ ராகி